இந்த 5 ஆண்டுகளில் நான் செய்ததையெல்லாம் புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன். இதனுடைய ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு பிராகஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி 5 ஆண்டுகள் போட்டு கொடுத்துருக்கேன். இது 5ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கூட ஈஸி தான். 5ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கூட அது கூட ஈஸி தான். அது கண்ணு கண்ணு கூசு. ஆக இந்த 5 ஆண்டுகளில் நான் என்ன செய்ய வேண்டும் புத்தகத்தை போட்டு கொடுத்துருக்கேன். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட ரொம்ப எளிதா பார்த்தா புரிஞ்சுக்க, படத்தோட போட்டு கொடுத்துருக்கேன். அதனால இந்த 5 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் இருக்கிற அந்த உறுப்பினர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்கள், எதற்கு கொடுத்தார்கள் என்றால், இந்த 5 ஆண்டுகளில் 17 கோடி கொடுத்தார்கள். 25 கோடி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் 17 கோடி கொடுத்தாரு. காரணம் கொரோனா வந்துருச்சு, அதனால அதை குறைச்சிக்கிட்டாங்க. 17 கோடி கொடுத்தாங்க. அந்த 17 கோடியில பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் சமமாக பிரித்து எந்தெந்த சட்டமன்ற தொகுதிக்கு என்ன தேவை என்று கேட்டு உங்களிடம் மனு பெற்று அவற்றையெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்களில் உட்காருவதற்கு வகுப்பறைகள் இல்லை. உட்காருவதற்கு வகுப்பறையில் இல்லை. அதனால அந்த 17 கோடியில 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்லாம எத்தனையோ சமூக கூடங்கள், எத்தனையோ ரேஷன் ஷாப்புகள், எத்தனையோ போர்வெல்கள், அதே போல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், பல பள்ளிகளுக்கு கழிப்பறைகள் என்று எந்தெந்த ஊரில் என்ன கொடுத்தார்களோ கேட்டார்களோ அத்தனையும் செய்து கொடுத்தாச்சு. எதுல? அந்த 17 கோடி ரூபாய் மைய அரசு கொடுத்த நிதியிலிருந்து. ஆக அதுல ஒரு பைசாவோட மிச்சம் வைக்கல, அத்தனையும் செஞ்சு கொடுத்தாச்சு. யாரு? கவர்மெண்ட் கொடுத்த பணத்துல. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரி வாக்கு கேட்டு வருகிற பொழுது நான் தனிப்பட்ட முறையில் வாக்குறுதியை கொடுத்தேன். அது என்னன்னா, நீங்கள் வாக்களித்து நான் வெற்றி பெற்று வந்தால் உங்களுடைய தொகுதியில் இருக்கிற ஏழை எளிய குடும்பத்திலிருந்து 1200 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி தருவேன் என்று சொன்னேன். அதே போல 1200 மாணவர் தேர்ந்தெடுத்து பட்டதாரிகளாக்கி இன்னைக்கு பல பேரை வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அதில் உங்க ஊரில் சில பேர் இருக்கலாம், பக்கத்து ஊரில் இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையும் இன்னைக்கு 1200 மாணவிகள் பட்டம் பெற்று அந்த குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. அதுக்கான செலவு தெரியுமா? 118 கோடி. 118 கோடி 1200 மாணவர்களை மேல் படிப்பு படிக்க வைக்க, என்னெல்லாம் மேல் படிப்பு, இன்ஜினியர் ஆக்க, சட்டம் படிக்க, MBA படிக்க, விவசாய கல்லூரியில் விவசாய பட்டதாரியாக்க, இதெல்லாம் சேர்த்து சாப்பாட்டோட இருக்கிற இடம்போதோடு படிப்பு செலவோடு 118 கோடி. இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்திய அளவில் எந்த எம்பியும் இந்த மாதிரி ஒரு செலவு பண்ண மாட்டான். இருந்தாலும் கூட ஏழை மக்களில் உதவுவதற்கு எனக்கு ஒரு மனம் இருக்கிறது, அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த வகையில் 2019 தேர்தலில் வந்த நிதி 17 கோடி என்று அரசாங்கத்திலிருந்து வந்தது. அது என்ன செய்தது என்று சொல்லிவிட்டேன். அதையெல்லாம் இந்த புத்தகத்தில் போட்டிருக்கேன். அது மட்டுமில்லை, தனிப்பட்ட முறையில் என்ன என்று சொல்லியிருக்கேன். தனிப்பட்ட முறையில் 118 கோடி சமமான படிப்பை மக்களுக்கு கொடுத்திருக்கிறேன். வச்சுங்க. இப்போ 2வது முறையாக உங்களை தேடி வந்திருக்கிறேன் வாக்கு கேட்டு. இப்போ வந்திருக்கிற போது நீங்க
ஏதாவது மேலும் ஒரு வாக்குறுதி இருக்கிறதா என்று கேட்பது எனக்கு புரிகிறது. அந்த வகையில் இந்த முறை 1500 குடும்பங்கள், முன்னாடி சொன்னது மாணவர்கள், இப்ப 1500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து, ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர் மருத்துவம் செய்து தரப்படும். ஏன்னா இன்னைக்கு உயர் மருத்துவம் இந்த காய்ச்சல் தலைவலிக்கு அல்ல, என்னது, அதாவது ஹார்ட் ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன், இடுப்பு மூட்டு ஆபரேஷன், இதெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அங்கே உடனே எடுங்க 4 லட்சம் 5 லட்சம்பாங்க. குறிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கு வரும்? கொஞ்சம் வயதானவங்களுக்கு தான் வரும். ஒரு ஏழை குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்னைக்கு அவங்களெல்லாம் வந்து இன்னைக்கு 5 லட்சம் கூட 6 லட்சம் கூட எப்படி பண்ணுவாங்க? அதை மனதில் கொண்டுதான் இந்த 1500 ஏழை குடும்பங்களை பொறுக்கி எடுத்து அவர்களுக்கு உயர்தர மருத்துவம் செய்யப்படும். அதற்காக ஒரு குடும்பத்திற்கு 10 லட்சம் வீதம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் செஞ்சு அதன் மூலமாக நீ 10 லட்சம் வரைக்கும் நீங்க பயன்பெற்றுக் கொள்ளலாம். அதற்கான நிதியையும் நான் ஒதுக்குவேன். ஆக இந்த 2 தனிப்பட்ட வாக்குறுதியும் இந்த நேரத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தது, இப்ப நடக்க போற தேர்தல் எதுக்காக? டெல்லிக்கான தேர்தல், தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல. அப்ப டெல்லிக்காக அனுப்ப எம்பிக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், ஊழல் செய்யாத சக்தி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது வாக்குறுதி எல்லாம் காப்பாற்றி விட்டேன் என்று புத்தகத்தை போட்டு கொடுத்திருக்கேன். என்னுடைய பிராகஸ் கொடுத்த எந்த பைசாவும் இங்க வேற விதத்தில் செலவுப்படவில்லை. அதனால் இப்ப வரப்போற இந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள், ஊழல்வாதிகள் குடும்பத்திலிருந்து வருவதை தேர்ந்தெடுக்காதீர்கள். ஊழல்வாதிகள் எங்கே இருக்கிறான்னு தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு அத்தனை அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் குடும்பத்தில் வந்து அவங்க எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாம் ஊழல்வாதிகள் தான். இது தேட வேணாம். இந்த ஊழல்வாதி குடும்பத்திலிருந்து யாராவது வந்து நிக்க வச்சாங்கன்னு நினைத்து அதே ஊழலாம் திரும்பி செய்வாங்க. அந்த மாதிரி ஊழல்வாதிகளை நீங்க நிச்சயமாக மறந்து விட வேண்டும். இன்னைக்கு மோடி 10 ஆண்டு காலமாக டெல்லியில் ஆட்சி புரிகிறார். அவருடைய ஆட்சியில் இன்றைக்கு 70 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். மோடி 70 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த 70 பேர் இந்த 10 ஆண்டு காலமாக ஏதாவது லஞ்சம் வாங்கினா, ஊழல் பண்ணா அப்படின்னு மோடி மேலேயோ அல்லது அவர் அமைச்சர்கள் மேலே சொல்ல முடியுமா? ஏதாவது பத்திரிகை எழுதியிருக்கானா, டிவியில் சொல்லியிருக்காங்க? இல்லவே இல்லை. ஆனால் அத்தகைய நேர்மையான ஆட்சியில் பங்கு பெற போகிற நல்ல ஒரு எம்பி நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஆகவே தான் சொல்லுகிறேன், திமுக என்பது என்னங்கிறது இன்னைக்கு கிராமத்தில் கூட பேசுறாங்க. எங்க போனாலும் ஊழல். ஒரு பஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட முடியுமா? ஒரு வீட்டுக்கு மனைக்கு பட்டா வாங்கிட முடியுமா? அல்லது ஏதாவது ஒரு பிளான் போட்டு கட்டணம் கட்ட முடியுமா? எல்லாம் பணம் கொடுக்கணும். முழுக்க பணம் கொடுத்தா தான் நடக்கும். அது எப்படி சாதாரண அந்த யார் பணம் கேட்கறானோ அவன் மேல கோவப்படாதீங்க. அரசன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. தலைமை எப்படியோ அப்படிதான் கீழே இருக்க போறான். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊழல்வாதிகளை அகற்றப்பட வேண்டும். அதனால பாராளுமன்றத்துக்கு அனுப்புவர்கள் ஊழலற்றவர்களாக இருக்க வேண்டும், ஊழலற்ற குடும்பத்திலிருந்து வராதவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நல்லவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மட்டும் இல்லை. இன்னைக்கு நீங்க ஏறத்தாழ இன்றைக்கு 5 ஆண்டு முடிந்து இப்போ 6வது ஆண்டு. இந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சில திட்டங்களை ஊரில் கேட்டிருக்கீங்க வேணும்னு சொல்லிட்டு. சில திட்டங்கள் நீ கொடுத்து நான் இருக்கிறேன், நிறைவேற்றி இருக்கிறேன். இந்த ஊருக்கு 3 லட்சத்துல ஒரு நெல்கொடை கட்டி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அதுக்கான பணம் ஒதுக்கப்பட்டு இந்த வேலை நடக்க இருக்கிறது. அதனால் நீங்க நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், ஊழல்வாதிகளை
தயவு செய்து அனுப்பாதீர்கள். ஊழல்வாதிகள் வந்தால் உங்கள் ஊருக்கு ஏதாவது ஒரு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிறேன், அதில் பாதி ஒதுக்கிக்குவான். அது நல்லது நடக்காது. நான் அரசியலுக்கு சம்பாதிக்க வரவில்லை, இங்கே மக்களுக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். இல்லைன்னா எதை வேணாலும் கொடுத்துருவேன். 118 கோடி மக்களுக்கு கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன். எதுக்காக கொடுக்குறேன்? நான் சம்பாதிக்க வரல. எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மக்களுக்கு உதவுவதற்காக. அதை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு உதவுகிறேன், அவ்வளோதான். சொல்லுவாங்களே, அன்னச்சத்திரம் 1000 அமைத்தலை விட கோயிலுக்கு 10,000 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதை விட அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம்னா, ஒரு ஏழைக்கு அறிவித்தாலே என்னது எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம்னா 1200 பேருக்கு எழுத்தறிவித்து எவ்வளோ கோடி புண்ணியம். ஆக எனக்கு புண்ணியம் கிடைச்சி போச்சு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும், அதற்கானதை தேர்ந்தெடுங்கள். ஆக வருகிற பேரங்க இப்போ இந்த வெயில் தாங்க முடியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் பழக்கப்பட்டு போச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சுட்டரிக்கும் சூரியனை மறந்து விடுங்கள். சுட்டரிக்கும் சூரியனை போட்டு போட்டு பழக்கப்பட்டீங்க. சுட்டரிக்கும் சூரியனை மறந்து விடுங்கள். அதற்கு மாறாக உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்கணுமா வேணாமா? படிக்கணும். படிக்கிறது எந்த தெய்வத்தை கும்பிடணும்? சரஸ்வதி கும்பிடணும். வீட்டில் படிக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? சரஸ்வதி கும்பிடணும். சரஸ்வதி எங்கே உட்காந்துருக்காங்க? தாமரை மேல உட்காந்துருக்காங்க. ஆக நம்ம சுட்டரிக்கும் சூரியன், ரத்தத்தை சுண்டி போடுற சூரியன் வேணுமா? அல்லது நம்ம குழந்தைகள்லாம் படித்து மேலே குடும்பம்லாம் தழைக்கிறதுக்கு ஒரு சரஸ்வதி வேணும். அந்த சரஸ்வதியை தேர்ந்தெடுத்து தாமரையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகவே மரவாதி தாமரை 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 தாமரை. நன்றி, வணக்கம். அடுத்தது இங்க இந்திய தேசிய ஜனநாயக கட்சியில் கூடியிருக்கிறவங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவர்கள், தமிழ்மாநில காங்கிரஸை சேர்ந்தவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், தேவநாதன் அவர்களின் கட்சி, தமிழர் தேசம் கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, மக்கள் ராஜ்யம் கட்சி ஆகிய அத்தனை தலைவர்களும் தொண்டர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியோடு என்னுடைய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. மரபாதி தாமரை 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 தாமரை.